அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்தில் 19ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: நாட்டில் அவசர நிலை ஏற்பட்டால் தொலைத்தொடர்பு சேவைகளை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர அனுமதிக்கும் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார்? நாட்டில் அவசர நிலை, அதாவது பேரிடர் காலமாக இருக்கலாம் அல்லது நிதி நெருக்கடி, எந்தவித அவசர நிலை ஏற்பட்டாலும் தொலைத்தொடர்பு சேவைகளை அரசோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருந்தது. ஸோ அதை சட்டமாக்கணும் அப்படின்னு மசோதாவை மக்களவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த மக்களவையில் தாக்கல் செஞ்சது யார்? ஆன்சர் என்ன? அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவர் தாக்கல் செஞ்சுருக்காரு. ஓகேங்களா, மத்திய அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்காரு. டிசம்பர் 18ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. டிசம்பர் 18ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவசர நிலை ஏற்பட்டாலும் அல்லது பொதுநலன் கருதி, ஓகேங்களா, பொதுநலன், அந்த சில நேரம் வன்முறைகள் நடக்கலாம்ல, ஸோ அது மாதிரி பொதுநலன் கருதியும் தொலைத்தொடர்பு சேவைகள் தற்காலிகமாக மத்திய மாநில அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். மாநில அரசும் தனியாக கொண்டு வந்துக்கலாம், மத்திய அரசும் கொண்டு வந்துக்கலாம், அல்லது அவங்க நியமிக்கிற அதிகாரிகளும் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, சட்டவிரோதமாக ஃபோனை ஒட்டு கேட்டிங்க அப்படின்னா 3 வருஷம் சிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கோடி வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சட்டத்திருத்தத்தில் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, எகிப்து நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? எகிப்து நாட்டில் அதிபர் தேர்தல் டிசம்பர் 10லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. அதில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா ஹஃப்தல் ஃபட்டா எல்சிசி அப்படிங்கிறவர் தான். ஹஃப்தல் ஃபட்டா எல்சிசி அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 3வது முறையாக அவர் அதிபராக இருக்கிறார். 3வது முறையாக தொடர்ந்து அதிபராக இருக்கிறாரு. அவருக்கு 89.6% வாக்குகள் விழுந்திருக்கு. 89.6%. சவர்வேத் மகா மந்திர் தியான மையத்தை திறந்து வைத்தவர் யார்? சவர்வேத் மகா மந்திர் தியான மையத்தை திறந்து வைத்தவர் யார்னா மோடி அவர்கள். ஓகேங்களா, ஸோ நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் இந்த சவர்வேத் மகா மந்திர் அப்படிங்கிறது இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. தபால் அலுவலக சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? தபால் அலுவலக சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் என்ன? டிசம்பர் 18ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டுச்சு. டிசம்பர் 18ஆம் தேதி. அதாவது நம்ம வெள்ளைக்காரங்காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த அந்த போஸ்ட் ரூலை தான் நம்ம இன்ன வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதை தூக்கிட்டு இப்போ புதிய சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு. ஓகேங்களா, அதான் தபால் அலுவலக சட்டம். ஸோ இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நாட்டோட பாதுகாப்பு, வெளிநாடுகளுக்கான உறவு, அவசர நிலை, பொதுமக்கள் பாதுகாப்பு, சட்ட மீறல் எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தபால் அலுவலகம் மூலம் அனுப்பப்படும் கடிதம், பொருள் உள்ளியவற்றை இடைமறித்து துறக்க, அதை திறந்து பார்க்க அல்லது நிறுத்தி வைக்க எந்த ஒரு அதிகாரிக்கும் மத்திய அரசு அதிகாரம் வழங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு, அதாவது இப்போ டவுட் வந்துச்சுன்னா அதை பிரித்து பார்க்குற அளவுக்கு அந்த ரூல். ஓகேங்களா, இந்த மசோதா டிசம்பர் 4ஆம் தேதியே மாநிலங்களவையில் நிறைவேற்றியாச்சு. மக்களவையில் 18ஆம் தேதி வந்திருக்கு. ஓகேங்களா, மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் யாருன்னா தேவ் சிங் சௌகான். மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் யார்? தேவ் சிங் சௌகான். அடுத்தது, நாட்டுக்கு நன்கொடை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ள கட்சி எது? இது ஒரு கட்சி கொடுத்த திட்டம். ஓகேங்களா, அவங்களுக்கு ஃபண்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக, கலெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த கட்சி காங்கிரஸ். ஓகேங்களா, காங்கிரஸ் நாட்டுக்கு நன்கொடை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க கட்சிக்காக ஃபண்டுக்கு இது எக்ஸாம்லலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் கொடுத்துருக்கேன். மேம்பட்ட இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு நிதி கோரியிருக்காங்க. ஸோ கட்சி தொடங்கப்பட்டு 138 நாள் ஆனதால், 138 வருஷம் ஆனதால் நிதி செலுத்துகிறவங்க 1380 இல்லை 13800, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் செலுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னைய கரண்ட் அஃபேர்ஸு. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் வேறு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.